அது எந்த வகையான கிளி அப்படி அப்பார்ட்மெண்ட்டா வாழுது? அது வந்து மங் பேரக்கீட் அப்படின்றது தான் அதனுடைய பேர். இதை வந்து குவேக்கர் பேரட்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த குவேக்கர் கிளி எதனால ப்ரோ தனித்துவமா அப்பார்ட்மெண்ட் கட்டி வாழுது? மிச்ச கிளி வந்து ஒரு மரங்கொத்தி பறவை கட்டி வச்ச கூட்டில் தான் வாழும், கரெக்டா? ஆமா. அது ஏன் குவேக்கர் கிளி மட்டும் இப்படி அப்பார்ட்மெண்ட்டா மொத்தமா ஒரே மரத்துல வாழுது? அதோட வெயிட் மட்டும் கிட்டத்தட்ட 200 கிலோல இருந்து 1200 கிலோ வரைக்கும் கூட போகும். அதனால வேணும்னே இந்த கரண்ட் பாக்ஸ் இருக்கும், அதுக்கு மேல போய் கூடு கட்டி வாழ்றது, மொபைல் டவருக்கு மேல போய் கூடு கட்டுறது அப்படின்னு இந்த மாதிரி மனுஷங்களை இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கூடு கட்டுறதுக்கு யூஸ் பண்றது எல்லாமே இந்த காஞ்ச குச்சி, முள்ளு குச்சி, ஸோ அது மாதிரியானதை பின்னி தான் வந்து கட்டியிருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய கூடு கீழே விழும்போது எவனா கீழே இருந்தா என்ன ஆகும், இறந்தே போயிடுவாங்க. இதனால பொதுவா மனுஷங்க வந்து ஒரு இனம் அழிய போகுதுன்னா என்ன செய்வாங்க, அதை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இந்த இனத்தை மட்டும் அழிக்க முயற்சி பண்றாங்க. அதனாலேயே இந்த கிளியை வந்து பெருசா வந்து வளர்க்கணும், அதாவது வளர்ப்பாங்க, ஆனா இது வந்து நேச்சுரலா இருக்க விடுறது இல்லை. ஏன் இதை வளர்ப்பாங்கன்னா, ஸோ இந்த குழந்தை காப்பாற்றப்படுறதுக்கு இந்த வில்லி அப்படின்ற குவேக்கர் பேரட் தானே காரணம். அந்த கிளி தான் இந்த ஒரு குழந்தையும் காப்பாத்திருக்கு. இந்த கிளியோட வாழ்க்கை முறை தான் மனிதர்களுக்கு ஆபத்தாகவும் இருக்கு. அது அப்புறம் இதை எப்படி யூகிக்கிறது, மக்கள் என்ன பண்றது? இந்த கிளி இதை ஒண்ணு சொன்னேன்ல, இந்த மாதிரி நிறைய சம்பவம் இருக்கு. இந்த சீரீஸ்ல கிளியோட சுவாரஸ்யமான விஷயங்கள் பலவற்றை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் கிளியோட நிறம். கிளியோட நிறம்னா நமக்கு தெரிஞ்சது பச்சை சிவப்பு அப்படின்னு சொல்லி தான் தெரியும். ஆனா கிளி வந்து வானவில் கலர்ல கூட இருக்கு அப்படின்னு சொல்லி போன வீடியோல இந்த சீரீஸ்ல ஃபுல்லா பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம கிளினாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கிளி வந்து பறக்கதான் செய்யும் அப்படின்னு. ஆனா கிடையாது, ஒரு சில வகையான கிளிகளால பறக்கவும் முடியாது. அது என்னன்ற வீடியோஸ்லாம் பழைய வீடியோஸ்ல போட்டிருந்தோம், பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் தானே கேட்குறீங்க. கிளினாலே கூட்டுல தான் வாழும். அந்த கூடு வந்து மரங்கொத்தி பறவை கட்டி வச்சிருந்த கூட்டுல தான் வாழும். அதுவும் ஒரு மரத்துல ஒரு கூட்டுல ஒரு கிளி குடும்பம் தான் இருக்கும், அடுத்த மரத்துல தான் இன்னொரு கிளி இருக்கும். பட் ஆனா ஒரு ஸ்பெஷலான கிளி ஒரே மரத்துல அப்பார்ட்மெண்டா வாழும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளியோட சுவாரஸ்யமான விஷயம் தான் இருக்கு. அது என்ன கிளி, அது எப்படி வாழுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். ப்ரோ ஃபர்ஸ்ட், அது எந்த வகையான கிளி அப்படி அப்பார்ட்மெண்டா வாழுது? அது வந்து மங் பேரக்கீட் அப்படின்றது தான் அதனுடைய பேரு. இதை வந்து குவேக்கர் பேரட்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. இதனுடைய சயின்டிபிக் நேம் வந்து மயசிட்டா மானிகஸ் அப்படின்றது தான். இந்த மயசிட்டா மானிகஸ் அப்படின்ற இந்த சயின்டிபிக் நேம் இருக்கக்கூடிய இந்த குவேக்கர் பேரட்டுக்கு குவேக்கர் அப்படின்னு பேர் வர்றதுக்கு அது வந்து குவேக் ஆகிட்டே இருக்கும், அதாவது கொஞ்சம் நடுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ அதுக்காகவும் அந்த பேர் வந்து வச்சு. அந்த நடுக்கம் வந்து குளிர்காலத்துல நடக்குமா இல்ல அது வாழ்ற காலம் ஃபுல்லா அது சும்மா அதனோட பிஹேவியர் மாதிரி. ஓகே, அது ஒரு மாடுலேஷன் சொல்லலாம். ஓகே ப்ரோ, இந்த குவேக்கர் கிளியோட அளவு என்ன ப்ரோ இருக்கும்? இது வந்து 28 இருந்து 30 சென்டிமீட்டர் அளவுக்கு அதனுடைய லென்த் இருக்கும். அதுவே வந்து அதனுடைய வெயிட்னு பார்த்தா 90 இருந்து 150 கிராம் வரைக்கும் வேரி ஆகும். சராசரியா ஒரு 100 கிராம் வெயிட்ல வந்து இருக்கும். ஆண் பெண் ரெண்டுமே ஒரே மாதிரி இல்ல, ஆண் வந்து பெருசா இருக்கும், பெண் தான் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆண் 120 கிராம் இருந்தா இது வந்து ஒரு 90-100 கிராம் இருக்கும். இப்ப இந்த குவேக்கர் கிளி வந்து என்ன சாப்பிடும் ப்ரோ? இது சாப்பிட்றது வந்து குறிப்பாக வந்து பேரட் மில்லட்ஸ் அப்படின்ற ஒரு வகையான கிளிகள் சாப்பிடக்கூடிய உருண்டை மாதிரி இருக்கும், அதை வந்து இது சாப்பிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் இருக்கு, கீரைகள், அதுக்கப்புறம் வந்து மற்ற காய்கறி, ஸோ அதெல்லாத்தையும் தான் சாப்பிடும். மற்றபடி இந்த மற்ற கிளிகள் ஒரு சில கிளிகள் பண்ணும்ல, பூச்சிகளை வேட்டையாடி சாப்பிடும், அந்த மாதிரி பண்ணாது. ஓகே, அப்போ குவேக்கர் கிளி வேட்டையாடாது. ஓகே ப்ரோ, இப்போ இந்த குவேக்கர் கிளி எதனால ப்ரோ தனித்துவமா அப்பார்ட்மெண்ட் கட்டி வாழுது? மிச்ச கிளி வந்து ஒரு மரங்கொத்தி பறவை கட்டி வச்ச கூட்டில் தான் வாழும், கரெக்டா? ஆமா. அது ஏன் குவேக்கர் கிளி மட்டும் இப்படி அப்பார்ட்மெண்டா மொத்தமா ஒரே மரத்துல வாழுது? எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், மற்ற கிளிகள் வந்து மரங்கொத்தி பறவை மட்டும் இல்லாமல் சிலது நேச்சுரலாகவே அந்த இடுக்குலாம் இருக்கும் மரத்தில், அது மாதிரி போய் வாழ்ந்துடும். ஆனால் இந்த கிளிகளுக்கு வந்து ஆபத்து ஜாஸ்தின்னு சொல்லி இதெல்லாம் சேர்ந்து வாழ்ந்தா நல்லது அப்படின்னு சேர்ந்து வாழுது. ஆரம்பத்தில் இதோடைய நேட்டிவ் வந்து சவுத் அமெரிக்கா தான். அங்கேருந்து இப்போ பரவலாக வந்து வட அமெரிக்காவில் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் யூரோப்பில் போயிருச்சு. ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த கிளிகள் போயிருச்சு. இப்போ இது என்ன பண்ணும்னா, ஒரு பெரிய கூடு கட்டும்,
அந்த கூடு கட்டிட்டு கூட்டுக்குள்ளேயே வந்து தனித்தனி கூடு பிரீடிங் யூனிட்டா வந்து இருக்கும். இது எப்படின்னா ஒரு பெரிய ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள நிறைய ரூம், அதுதான் அபார்ட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி இதனுடைய நெஸ்ட் இருக்கும். அதோட வெயிட் மட்டும் கிட்டத்தட்ட 200 கிலோல இருந்து 1200 கிலோ வரைக்கும் கூட போகும். அந்த கட்டுற கூடு அபார்ட்மெண்ட். ஆமா, அந்த கூடு அந்த அளவுக்கு வந்து மரத்து மேலதான் வந்து இது வந்து கூடு கட்டும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதனுடைய வெயிட். இது போக போக என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா இதுக்கு வந்து ஹீட் ரொம்ப தேவைப்படுது. அதனால வேணும்னே இந்த கரண்ட் பாக்ஸ் இருக்கும்ல, அதுக்கு மேல போய் கூடு கட்டி வாழ்றது, மொபைல் டவருக்கு மேல போய் கூடு கட்டுறது அப்படின்னு இந்த மாதிரி மனுஷங்களை இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதனால பொதுவா மனுஷங்க வந்து ஒரு இனம் அழிய போகுதுன்னா என்ன செய்வாங்க, அதை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இந்த இனத்தை மட்டும் அழிக்க முயற்சி பண்றாங்க. ஏன்னா இது வந்து பெரிய பெரிய மொபைல் டவர் மேலதான் கூடு கட்டி திடீர்னு அந்த மழை பெஞ்சு நல்லா அந்த கூடுலாம் காஞ்சிருச்சுன்னா அங்கிருந்து பொத்துன்னு கீழே விழுவுது. அதனால இந்த வயர்லாம் கட் ஆகுறது, மற்றவங்களுக்கு வந்து சாக்கடிக்கிறது, இது மாதிரி நடக்குது. இது ஹீட்டு தேவைன்னு சொல்லி அங்கெல்லாம் போய் கட்டும். அது மட்டும் இல்லாம இந்த கூடு கட்டுறதுக்கு யூஸ் பண்றது எல்லாமே இந்த காஞ்ச குச்சி, முள்ளு குச்சி, ஸோ அது மாதிரியானதை பின்னி பின்னி தான் வந்து கட்டியிருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய கூடு கீழே விழும்போது எவனா கீழே இருந்தா என்ன ஆகும், தலையில விழுந்தா அவருக்கு இன்ஜுரி ஆகும், இறந்தே போயிடுவாங்க. கிலோ கணக்குல குறைஞ்சதே அது 200 கிலோ இருக்குன்றப்போ அது வந்து பயங்கரமா இருக்கும். பிளஸ் அந்த கூட்டுல இருக்கக்கூடிய முட்டை அதெல்லாம் கூட செதறிடும். உள்ள இருக்கக்கூடிய குஞ்சு பறவைகள் கூட மேல இருந்து இப்படி கீழே விழுந்தா இறந்து போயிடும். ஸோ அதனாலையும் அது வந்து வேணான்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு இது விவசாய நிலத்துக்கு ஆபத்தா இருக்கு. தேவையில்லாம இந்த விவசாய பயிர்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் போய் சேதம் பண்ணும். அதனாலயே இந்த கிளியை வந்து பெருசா வந்து வளர்க்கணும்னு, அதாவது வளர்ப்பாங்க, ஆனா இது வந்து நேச்சுரலா இருக்க விடுறது இல்லை. ஏன் இதை வளர்ப்பாங்கன்னா இதனுடைய பேச்சு திறமை தான். இதனால ரொம்ப நல்லா பேச முடியும். மனுஷங்க மாதிரி அப்படியே பேசலைன்னா கூட அதனால வந்து பேச முடியும். ஏன்னா அதுக்கு வந்து சிரிங்ஸ் இருக்கு, அதாவது இந்த வோக்கல் கார்ட்ஸுக்கு பதிலாக சிரிங்ஸ் இருக்கு. அதை வச்சு அது வந்து அது என்னன்னா இந்த காற்று குழாய் இருக்குல்ல, மூச்சு குழாய், அதுக்கு பக்கத்துல ஒரு அமைப்பு, ஒரு ஆர்கன் மாதிரி இருக்கு. அதை வச்சுட்டு இதனால வந்து பேச முடியும். ஹலோன்னு சொல்லும், ஹூ இஸ் தட்னு சொல்லும். நம்ம என்ன பேசுறோமோ அது அப்படியே நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அந்த வார்த்தைகள் மட்டும் பேசும். ஆனா ஃப்ளூயண்டா பேசுமா ப்ரோ? ஃப்ளூயண்டாலாம் பேசாது, ஆனா அதுக்கு வந்து பேச முடியும். உதாரணத்துக்கு 2009 நவம்பர்ல மெகன் ஹாவர்ட் அப்படின்னு ஒரு பெண், இவங்க வந்து ஒரு பேபி பேபி சிட்டர், குழந்தைங்களை பாத்துக்கிறவங்க. அவங்க ஹன்னா அப்படின்ற ஒரு பெண் குழந்தைய பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப சாப்பாடு ஊட்டிட்டு ஏதோ ஒரு வேலையா அவங்க உள்ள போறாங்க. அந்த நேரத்துல அந்த குழந்தையோட தொண்டையில சாப்பாடு வந்து சிக்கிடுச்சு. அந்த குழந்தை வந்து மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அவங்க வீட்டிலேயே வளர்த்து வந்த ஒரு குவேக்கர் பேரட், இதே இனத்தை சேர்ந்த வில்லி அப்படின்ற கிளி, அது வந்து டக்குன்னு மாமா அப்படின்னு சொல்லி மாமா பேபி அப்படின்னு கத்தி கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இதை கத்துறத பார்த்துட்டு ஏன் கத்துதுன்னு சொல்லி அலறிட்டு அந்த மெகன் ஹாவர்ட் வந்து பார்த்தா இந்த ஹானா அப்படின்ற குழந்தையோட தொண்டையில உணவு சிக்கி அது வந்து மூச்சுக்கு திணறிட்டு இருக்கு அப்படின்றது தெரியுது. தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து எப்படி இந்த மூச்சு திணறலை சரி பண்ணணும் அப்படின்னு தெரியும். இந்த நெஞ்சு குழி இருக்குல்ல, அது கீழே தொப்புளுக்கு மேலே அந்த இடத்துல வந்து கை வச்சுக்கிட்டு அழுத்தணும். அது வந்து அதை அந்த நல்லா தெரிஞ்சவங்க தான் அது பண்ண முடியும். அது பண்ணா நுரையீரல இருந்து காற்று அழுத்தப்பட்டு இந்த வாயில சிக்கி தொண்டையில சிக்கி இருக்கிறது வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணி அந்த குழந்தைய காப்பாத்துறாங்க. ஸோ இந்த குழந்தை காப்பாற்றப்படுறதுக்கு இந்த வில்லி அப்படின்ற குவேக்கர் பேரட் தானே காரணம். அதனால அந்த காப்பாற்றினதுக்காக அமெரிக்கன் ரெட் கிராஸ் அப்படின்ற அமைப்பு வந்து இந்த கிளிக்கு அனிமல் லைஃப் சேவியர் அவார்டை வந்து கொடுத்து கௌரவிச்சாங்க. ப்ரோ இப்போ இந்த குழந்தை தான் காப்பாற்றவும் செஞ்சு, இந்த கிளி தான் இந்த ஒரு குழந்தையும் காப்பாத்திருக்கு. இந்த கிளியோட வாழ்க்கை முறை தான் மனிதர்களுக்கு ஆபத்தாவும் இருக்கு. அது அப்புறம் இதை எப்படி யூகிக்கிறது, மக்கள் என்ன பண்றது? இத நல்லா பேசுது, நம்ம கூட பழகுதுன்றதுக்காக இதை வளர்க்குறாங்க. ஆனா இத வந்து கூடு கட்ட விட்டாதான் ஆபத்து, வெளியே விட்டாதான். அப்ப கூண்டுல வச்சு வளர்த்தா பிரச்சனை கிடையாது. ஆனா சில இடங்கள்ல இத வளர்க்குறதுக்கே கூட இது பண்றாங்கதான். இன்னொன்னு என்னன்னா, இப்ப இந்த கிளி இதை ஒண்ணு சொன்னேன்ல, இந்த மாதிரி நிறைய சம்பவம் இருக்கு. இன்னொரு இதே மாதிரியான ஒரு குவேக்கர் கிளி வந்து அமெரிக்காவில் ஒரு தீ விபத்து வந்து நடக்குது வீட்டுல. அப்ப அந்த தீ புகையெல்லாம் வந்து எரிய ஆரம்பிச்ச உடனே வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியல, அது தூங்கி இருக்கிறனால. இது டக்குன்னு ஃபயர் அப்படின்னு சத்தம் போட்ட உடனே வீட்டுல இருக்கிறவங்க வந்து எந்திரிச்சு பாக்குறாங்க, ஏன் கிளி கத்துதுன்னு. பார்த்தா நெருப்பெறியற பார்த்துட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. துரதிருஷ்டவசமா அந்த கிளி மட்டும் உள்ள சிக்கி மூச்சு திணறி வந்து புகையினால இறந்து போயிருச்சு.
போன கிளி அது தவறிடுச்சு இப்ப. ஆமா, அது வந்து இறந்துருச்சு. அது வளர்க்கப்பட்ட கிளி தான். அது வந்து ப்ரோ இப்போ இந்த கிளிக்கு ஃபயர் அதாவது தீ பிடிச்சிருச்சுன்னா ஃபயர் அப்படின்னு கத்தணும்ன்றது கிளிக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? இது ஃபயர்ன்றது எப்படி கிளிக்கு தெரிஞ்சு? அதை சொல்லி கொடுக்கறது தான். இது ஃபயர், இது வந்து நெருப்புன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வச்சு மனுஷங்க பேசுறத வச்சு இது வந்து கத்துக்கும். இது எப்படின்னா, இப்போ ஒரு கூடு சொன்னேன்ல, இவ்வளவு பெரிய கூடு இருக்கும், அதே மாதிரி வேற ஒரு கூடு இருக்குன்னா இந்த கூட்டுல இருக்கக்கூடிய கிளிகளுக்கும் வேற ஒரு கூட்டுல இருக்கக்கூடிய கிளிகளுக்குமே வோக்கல் டயலக்ட் வந்து மாறும். அவங்களுடைய குரல் வளம், அவங்க பேசிக்கிற லாங்குவேஜ் எல்லாம் மாறும். ஸ்லாங் மாறும், புரியாது. அதை போய் கத்துக்கணும்னா அது வந்து கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த கிளிகள்னால அதை கத்துக்க முடியும். வேற ஒரு இடத்துக்கு போய் துணை இருக்கிறதுக்காக அவங்க என்ன பேசிக்கிறாங்க, எப்படி பேசிக்கிறாங்கன்றத கவனிச்சு எல்லாமே கத்துக்கிற புத்திசாலித்தனம் அந்த கிளிக்கு இருக்கு. ஸோ அதுதான் வந்து மனுஷங்களுடைய பேச்சையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. அதனால அதை பார்த்து ஃபயர்னு கத்தி காப்பாத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிளி, ஒரு திருடன் நைட்டு வந்து உள்ள வந்துட்டான் திருடுறதுக்கு. இந்த கிளி வந்து ஹலோ ஹூ இஸ் தட்னு கேட்டோடனே யாரும் மனுஷன் தாண்டா உள்ள இருக்கான்னு அது பதறி போட்டு அந்த திருடன் வெளியே வரான். அப்ப அந்த கிளி பேசினால இது பயந்து ஓடனால மனுஷன் நினைச்சிட்டு, அந்த நேரத்துல அவன் தட்டுப்புட்டுன்னு சத்தம் போட்டுட்டே கீழே விழுந்து ஓடும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பிடிச்சிடுறாங்க அந்த திருடனை. ஸோ திருடனை பிடிச்சி கொடுத்ததும் இந்த கிளி தான். இந்த மாதிரி பல சம்பவங்களை வந்து இந்த குவேக்கர் கிளி வந்து பண்ணியிருக்கு. அதில் நிறைய உண்மையான விஷயங்களை வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் இதனுடைய இந்த ப்ரீடிங் பிஹேவியர், லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் பார்க்கலாம். ப்ரோ இந்த குவேக்கர் கிளி எங்கே வாழும்? சவுத் அமெரிக்கா. மெயினாக சவுத் அமெரிக்கா தான் இதோட நேட்டிவ் பிளேஸ். ஆனால் இப்போ நார்த் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் இந்த யூரோப்லலாம் இருக்கு. இங்க ஸ்பெயின் இருக்குல்ல, அங்கதான் வந்து நிறைய இருக்கு இந்த கிளிகள். இந்தியாவில இல்லன்னு சொல்றதை விட இந்தியாவில இதை வளர்க்குறாங்க. இந்தியாவிலையும் வளர்க்குறாங்க. ஆமா, வளர்க்குறாங்க. ஓகே ப்ரோ, இந்த வீடியோவில் குவேக்கர் கிளியோட இன்ட்ரோ, அதோட சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் இந்த குவேக்கர் கிளியோட இனச்சேர்க்கை முறை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு குவேக்கர் கிளி யாராச்சும் வளர்த்தீங்கன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி குவேக்கர் கிளியை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல, எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ரிங் பால் விளையாடையில குவேக்கர் கிளியை வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தோம், அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.